அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். குரு வர்ணம் அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குரு வர்ணம் அகாடமி சாய்பாபா காலனில வெங்கடாவரம் பக்கத்துல அவிலாகன் பக்கத்துல இருக்குங்க. இங்க வந்து அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்ண மருத்துவம், பிரான் மருத்துவம், முத்திரை மருத்துவம், ONSA ட்ரீட்மெண்ட், அப்புறம் இயற்கையோடு எப்படி சேர்ந்து வர்றது பற்றி கிளாஸஸ் எடுக்கிறோம், பிளஸ் ட்ரீட்மெண்ட் பண்றோங்க. ஹீலர் டாக்டர் ஜி ரமேஷ், MA/PhD, மாஸ்டர் இன் அக்குபஞ்சர், சர்டிஃபைடு வர்மா தெராபிஸ்ட், சர்டிஃபைடு டான் தெராபிஸ்ட், சர்டிஃபைடு ONSA தெராபிஸ்ட். ட்ரீட்மெண்ட் வேணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் டாக்டர் ஜி ரமேஷ், MA/PhD, டாக்டர் மாஸ்டர் இன் அக்குபஞ்சர், குரு வர்ணம் அகாடமி, 30A டாக்டர் அம்பேத்கர் ரோட், வேளாண்டிப்பாளையம், கோயம்புத்தூர் 641025. என்னோட ஃபோன் நம்பர் 9894981730. என்னோட யூடியூப் சேனல் மாரல் இன் 2 minutes டாக்டர் ஜி ரமேஷ். என்னோட இமெயில் gramaeshguru2003@gmail.com. எனி டவுட், எனி கிளாரிஃபிகேஷன் நீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணி பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். விரல்களில் நமது உடல் நலம், அதுல வந்து முத்திரைகளும் அதை பற்றி நன்மைகளை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்திரைகள்னால வியாதிகளை தீர்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறப்போ அந்த வரிசையில மலச்சிக்கல், மனுஷனுக்கு மேஜர் பிரச்சனையே வந்து மலச்சிக்கல்ங்க. ஸோ மனச்சிக்கல் மனத்தை சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு வந்து மனம் வந்து சிக்கல்ல வந்து மாட்டுது, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருங்க. ஸோ மலச்சிக்கல் தீர்வதற்கு முத்திரை மருத்துவம் பயனளிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% தீர்வு இதுல உண்டு. நார்மலா மலச்சிக்கல் தீர்வதற்கு நம்ம சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா திரிபலா ஒன்று சாப்பிடுவோம், நார்ச்சத்து பொருளை சாப்பிடுவோம். என்னதான் இருந்தாலும் விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். ஸோ அந்த மருந்து மூலமாக நம்ம வயிறை கிளீன் பண்றதுக்கு பதில் முதிரையில ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றதன் மூலமாக மிக சிறப்பான முறையில நம்ம வந்து இதை சரி பண்ண முடியல. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் எல்லா வீடியோலையும் போடுறதுதான். முதிரைகள்னா என்ன, இந்து மதம், புத்த மதம் மற்றும் யோகாசன பயிற்சிகளில் பயன்படக்கூடிய சம்பிரதாயமான ஒரு சிம்பிள் தாங்க. சான்ஸ்கிரிட்ல வந்து குறின்னு சொல்றாங்க, சைகைன்னு சொல்றாங்க, முத்ரான்னு சொல்றாங்க. உடம்புல இருக்க ஆதார சக்தி 7 சக்கரம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உயிர் சக்தி ஓட்டத்தை முறைப்படுத்தி அதுக்கு மூலம் உடலுக்கு நன்மை செய்யுதுங்க. நம்ம கை விரல்கள் 5 விரல்களும் 5 மூலகங்களை வந்து ஒர்க் பண்ணுங்க. முத்ராஸ் பேஸ்ட் ஆன்லி 5 எலிமெண்ட்ஸ் ஒன்லி. இது பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் பேசிக்கா பண்ணா போதும். முதிரைகள் வந்து மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. மூலகங்கள் பேசிக் புரிஞ்சுக்கலாம். பெருவிரல் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மூலகம், பெருவிரல் நெருப்பு மூலகம், ஆள்காட்டி விரல் காற்று மூலகம், நடுவிரல் ஆகாயம் அல்லது மரம் மூலகம், மோதிர விரல் வந்து நிலம் மூலகம், சுண்டு விரல் வந்து நீர் மூலகம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அடிப்படையாக வேலை செய்யுதுங்க. எல்லாமே வந்து பெருவிரலை கொண்டு வந்து பெருவிரலையும் மூலகங்களையும் விரல்களையும் டச் பண்ற டிப்பை டச் பண்றப்போ அந்தந்த மூலகங்கள் வந்து ஜாஸ்தி ஆகுதுங்க. இப்படி வச்சீங்கன்னா காற்று மூலம் ஜாஸ்தியாகுது, மரம் மூலம் ஜாஸ்தியாகுது, நிலம் மூலம் ஜாஸ்தியாகுது, நீர் மூலம் ஜாஸ்தியாகுது. அதே இப்படி மடக்கி பிடிச்சிங்கன்னா அந்தந்த மூலகங்கள் வந்து கம்மியாகுதுங்க. இந்த மெத்தட் யூஸ் ஆகுது. அப்போ அப்படி 2 விரல டச் பண்றப்போ பேலன்ஸ் ஆகி நமக்கு உடம்புல நோய் குணமாகுதுங்க. ரெகுலரா பண்றப்ப என்ன, பிரபஞ்ச சக்தி விரல்கள் மூலமாக ரிலவெண்ட் மூலகத்தின் மூலம் உடம்புல இறங்கி நமக்கு வந்து பிராணசக்தி அதிகரித்து நோய் இல்லாம வரும். நீங்க எந்த கோயிலும் போய் பார்த்தாலும் தெரியும், எல்லா சிலைகளும் ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ நிறைய சிம்பிள்ஸ் வச்சு கை இப்படி வச்சிருப்பாங்க, இப்படி வச்சிருப்பாங்க, இல்லை இப்படி வச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மிக சிறப்பான முறையில ஆராய்ச்சி பண்ணி இதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. முதிரை செய்யும் பொழுது என்னென்னா ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு பண்ணலாம், உட்கார்ந்துட்டு பண்ணலாம்.
எந்த முத்திரை வந்து கடனுக்கேன்னு பண்ணாம எதுக்காக பண்றோம், எந்த வியாதிக்காக பண்றோமோ அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மனசை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பெண்கள் வந்து பீரியட் ஸ்டேட்ல தாராளமா பண்றாங்க. முத்திரைகள் வந்து டைம் கொடுத்துருக்கோம். 10ல இருந்து 15 நிமிஷம், 20 நிமிஷம், 40 நிமிஷம் கொடுத்துருக்கோம். இந்த வியாதி இருக்கிற பட்சத்துல வியாதிக்கேற்ற முத்திரைகள் பண்றப்போ நம்ம டைம் ஜாஸ்தி எடுத்துக்கலாங்க. மற்றபடி 20 நிமிஷம் சஃபிஷியன்ட்டுங்க. கால் வந்து வெறுந்தரையில படக்கூடாதுங்க. அப்ப எர்த்து கனெக்ட் ஆயிடும். அதுல வந்து ஒரு மேட் போட்டுது. செருப்பு போட்டுக்கிட்டு பண்ணலாம் தாராளமா. இங்கிலீஷ் மருந்து சாப்பிடுறவங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, மருந்தை சாப்பிட்டு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணணும். விரல் நகத்தை வந்து கையை வெட்டியிருக்கோங்க. ஏன்னா ஒரு விரல் அமுத்தி பிடிக்கிறப்ப சில சமயம் வந்து காயமாக வாய்ப்பு இருக்கு. நகத்தை வந்து வெட்டிடும். என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்துகிட்டோ, நின்றுகிட்டோ செய்யக்கூடாது. போனா போகுது, வாக்கிங் போறோம், வச்சுட்டு போலாம் வச்சுக்கணும், பிரயோஜனம் இல்லைங்க. சாப்பிட்றதுக்கு முன்ன பின்ன 30 நிமிஷம் இடைவெளி கண்டிப்பா கொடுக்கணும். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு 30 நிமிஷம் முன்ன பின்ன கொடுக்கணும். கர்ப்பிணி பெண்கள், அறுவை சிகிச்சை சென்றுகிட்டவங்க, கைவிரல்ல பாதிப்பு இருக்கவங்க, அவங்க டாக்டரை கன்சிடர் பண்ணி நம்ம இதை பண்ணலாங்க. கண்ணாடி போட்டுருக்கவங்க கண்டிப்பா கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு தான் இந்த முத்திரைகளை பண்ண ஆரம்பிக்கணும். கை விரல்கள் மற்றும் கால்கள் வந்து ஒரு காப்போ, டைட்டா மோதிரம் போட்டுக்கிறதோ அது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய வியாதின்னு எடுத்தீங்கன்னா, மேக்சிமம் மேஜரா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வியாதின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல். ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணுங்க. காலையில ஒரு தடவை, சாயங்காலம் தடவை கண்டிப்பா கழிக்கணும். அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றப்போ நமக்கு வந்து மலச்சிக்கல். அதுக்கு முன்னாடி மனசு வந்து ஃப்ரீயா இல்லை அப்படின்னாக்க மலச்சிக்கல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மனச்சிக்கல். ஸோ மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிடும். பட் நடைமுறையில் அது பாத்தியம் இல்லை. அதனால நம்ம முதிரைகளை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாங்க. உணவு முறையை மாத்துறது மூலம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் எப்போ வருதுங்க நமக்கு? ஒண்ணு தண்ணி குடிக்காம இருப்போம். வேணுங்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. நம்ம அதை குடிக்கிறது இல்லை. அதனால மலம் கட்டிக்கிட்டு இருட்டாயிடும். பேக் பெயின் வருதுங்க. மலச்சிக்கல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு L4, L5ல போய் அது ப்ரெஸ் பண்றப்போ மலச்சிக்கல் வரும். தசை பிடிப்பு ஏற்படும். அதனால வந்து வயிறை சரி பண்ணணும். அதே சமயத்துல ஜீரண சக்தியை, ஜீரண மண்டலத்தை முறைப்படுத்தணும். குடல்களை சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா மலச்சிக்கல் வந்து தாராளமா தீர்வு. அதுக்கு வந்து 5 முதிரை இருக்குங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா அபான முதிரை, 2வது கருட முதிரைங்க, 3வது சூழ்ச்சி முதிரை, 4வது விடுதலை முதிரை, 5வது சுஜி முதிரை. மொத்தம் 5 முதிரையில் ரெகுலரா ஒவ்வொன்றையும் 20 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் 8 மினிட்ஸுங்க. ஸோ எல்லாமே 20 மினிட்ஸ். காலையில் ஒரு 2 முதிரை, மத்தியானம் சாயங்காலம் ஒரு 3 முதிரை. டோட்டலாக டைம் அலாட் பண்ணி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 1/2 ஹவரில் 10 நிமிஷம் பண்ணிடலாங்க. நேரம் ஆக நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் மினிமம் வச்சா நல்லதுங்க. ஸ்டார்ட் வித் 8 மினிட்ஸ் சஃபிஷியன்ட். கொஞ்சம் பண்ணீங்கன்னா ரெகுலரைஸ் ஆயிடும். மெயினா அபான முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த அபான முத்திரை வந்து வரப்பிரசாதம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால வந்து மலச்சிக்கல் அப்படி இருந்தாலும், மலச்சிக்கல் மட்டுமல்ல, வயிறு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆசான்மாய் சொல்லுவோம் இல்லையா? ஆசான்மாய் முத்திரை. இது எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 விரல் கையில் வச்சுக்கோங்க. நடுவிரல் மோதிர விரலை கொண்டு வந்து பெருவிரலை டச் பண்ணிக்கணும். மற்ற 2 விரலை நீட்டிக்கணும். இந்த முத்திரை இது வந்து அபான முத்திரை. ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவிரல் பார்த்தீங்கன்னா இது வந்து லிவரும் கால் பிளாடரும், அதாவது மரம் சார்ந்த பிரச்சனை. இது எடுத்தீங்கன்னா ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக், அதாவது ஒரு நிலத்தோட உறுப்புகள் எடுத்தீங்கன்னா மண்ணீரல் மற்றும் வயிறு, இரைப்பை சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த 2 கம்பைன் பண்ணி நம்ம நடுவிரலை கொண்டு பெருவிரலை டச் பண்றப்போ இதோட மூலகங்கள் ஜாஸ்தியாகி 2 கம்பைன் பண்ணி மரமும் நிலமும் சேர்ந்து பண்றப்போ அபானம். வயிறு அபானங்கிறது வந்து அபான முதிரைன்னு ஏன் பேர் உள்ளதுன்னா, அபானங்கிறது ஒரு 10 உடம்புல 10 வாயுக்கள் இருக்குது. அபானன், உதானன், சமானன், தடஞ்சயன், கிரியரன் அப்படின்னு பிராணன் அப்படி நிறைய முதிரை 10 இருக்குங்க. அதுல அபான முதிரைங்கிறது தொப்புளுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு கழிவுகளை நீக்கக்கூடிய முதிரை. அவங்க கேஸ் அது. இது பண்றது மூலமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அஜீரணம் சரியாகுது, அசிடிட்டி சரியாகுது, குடல்ல புண்ணு சரியாகுது, குடலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஆட்டோமேட்டிக்கா குடல் ரெடி ஆகிட்டு நமக்கு மலத்தை வந்து வெளியே தள்ளிடும். அத்தனை வயிறு பிரச்சனையும் சரியாயிடும்.
அப்புறம் மலச்சிக்கல், அப்புறம் எஸ்பெஷலி இந்த மலச்சிக்கல் வர்றதுனால வரக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா, மலம் சரியா வெளியேறாம இருக்கிறதுனால மூல நோய் வந்து மூலம் நோய்க்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. மூல ஆசன வாயில வந்து டைட்டா அடிச்சு இழுத்துட்டு போறது புண்ணாகி இருக்கு. டைமிங் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 நிமிஷங்க. இது ரெகுலரா பண்றப்ப என்னாகுது, மலம் சிறுநீர் வந்து சரியான முறையில் வெளியேறதுனால மலச்சிக்கல் வந்து மேஜர் ஆகும். இது வந்து மலச்சிக்கலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முத்திரை இருக்காங்க. அடுத்து கருட முத்திரை. கருட முத்திரை எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்படி விரல வச்சுக்கோங்க. உள்ள வச்சுட்டு கரெக்ட்டா உள்ள வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பெருவிரல உள்ள விரல குடுத்துட்டு நல்லா இழுத்து பிடிச்சு நிப்பாட்டணும். 15லேருந்து 30 நிமிஷம். இத வைக்கிறதுனால மலச்சிக்கல் தீருதுங்க. மேல் வயித்துல வச்சீங்கன்னா, நாபி சக்கரம் தூண்டப்படுது. அதாவது தொப்புள் சம்பந்தப்பட்ட அத்தனை சக்கரம் தூண்டப்படுறப்போ நமக்கு வந்து வயிறு பிரச்சனைகள் கூட சரியாகும். அதே இது நம்ம மார்பு பாகத்துல வைக்கிறப்ப என்ன ஆகுது, அநாகர சக்கரம் அப்ப ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. இப்ப அடி வயித்துல வைக்கிறதுனால சுவாதிஷ்டான சக்கரம் அதுக்கு கீழே குடலுக்கு கீழே இருக்கிற இனப்பெருக்க உறுப்புகள்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகி நமக்கு வந்து உடல் சம்பந்தப்பட்ட எத்தனை பிரச்சனைகளும் சரியாகிறதுனால இது வந்து மலச்சிக்கலை தீர்க்கிறதுக்கு மிக அருமையான ஒரு முத்திரையா நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து சூச்சி முத்திரை. சூச்சி முத்திரைங்கிறது நீங்க வந்து முஷ்டி முத்திரையை வச்சுக்கோங்க. மடக்கிட்டு முஷ்டி முத்திரையை வச்சுட்டு, அதாவது பெருவிரலை கொண்டு போய் மோதிர விரல் மேல வச்சா முஷ்டி முத்திரை. இதுல வந்து ஆள்காட்டி விரல் மட்டும் வெளியே நீட்டிக்கணும். இந்த மாதிரி இந்த முத்திரையை வச்சுக்கிட்டீங்கன்னா சூச்சி முத்திரை. இது டைம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 நிமிஷம். இது வந்து குடல்ல தங்கக்கூடிய அத்தனை கேஸையும் நம்ம வெளியேற்றணும். வெளியாகுது. நெஞ்சு எரிச்சல் சரியாகுது. மூல நோய் ஹெமராய்ட்ஸ் சரியாகுது. ஏன்னா குடல் சொல்றேன் மூலம் தொடர்பான அத்தனை கோளாறுகளும் சரியாகுது. சூச்சி முத்திரை இது ஒன் ஆஃப் தி நல்ல முத்திரையாக நமக்கு வந்து மலச்சிக்கலுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்து விடுதலை முத்திரை. இது வந்து ஒரு கழிவு நீக்க முத்திரையா இருக்கு. இது டீடாக்சிபிகேஷன் சொல்றோம் இல்லையா? குடல்ல இருக்க புழுக்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரைன் வார்ம்ஸ் சொல்லுவோம். இது வலியுதுங்க. பெருங்குடல் வந்து கிளியர் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா மலச்சிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடல் வந்து கடைசி எண்ட்ல வர்றப்போ அது ஃபுல்லா சால்வ் பண்றது தான் மலச்சிக்கல். ஸோ இதை சரி 20லேருந்து 30 நிமிஷம் பண்ணலாம். சில விடுதலை முத்திரையும் மிக அருமையான ஒரு முத்திரையாக பயன்படுத்தி தெரிஞ்ச பின்னாக்கா கை கோர்த்துக்கங்க. ஆள்காட்டி விரலை மட்டும் வெளியே நீட்டி பிடிச்சிக்கோங்க. இடது கை பெருவிரல் மேல வலது கை பெருவிரல் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கணுங்க. இந்த முத்திரை இது விடுதலை முத்திரை. இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் தாராளமாக பண்ணலாங்க. இது எல்லாமே மிக அருமையான முத்திரையை வேலை செய்யுதுங்க. அடுத்து சுத்தி முத்திரை. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. விரல உள்ள பெருவிரலை கொண்டு போய் சுட்டு விரலோட அடிப்பாதத்தோடுங்க 4 விரல மடக்கிக்கங்க. இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரலை வெளியே நீட்டிக்கங்க. பழைய முத்திரை எடுத்தீங்கன்னா சுஜி முத்திரை, முஷ்டி முத்திரை வச்சு இதை மட்டும் நீட்டுறோம். இது என்னன்னாக்கா ஆதி முத்திரை வச்சு இதை மட்டும் வெளியே நீட்டுறோம். இது எந்த டயத்துலையும் பண்ணலாங்க. காலையில செய்யும் போது மலச்சிக்கல் வந்து மிக அருமையா நமக்கு வேலை செய்யுதுங்க. உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் வெளியாகுது. மூல நோய் குணமாகுது. மிக அருமையான முத்திரையா நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. எப்படி பண்ணணும்னாக்கா இப்படி வச்சு மூடிட்டு வச்சுட்டுங்க. மூச்சை இழுக்கும் பொழுது ஒரு விரல் முன்னாடி, அடுத்த விரல் பின்னாடி. இப்படி இழுக்கும்போது வலது கை இடது கை மாறி 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 தடவை பண்ணீங்கன்னா ஒரு சைக்கிள். ஒரு 10 செகண்ட் கேப் விடுங்க. அகைன் யூ ஸ்டார்ட் ஒன் சைக்கிள். ஒரு 6 சைக்கிள் பண்ணாலே நமக்கு வந்து இந்த நீங்க ஆட்டோமேட்டிக்கா மோஷன் வந்துருங்க. காலைல எழுந்திரிச்சு சுடுதண்ணி ஒரு 200 ml குடிச்சிட்டு இது எல்லா முதிரைகளும் பண்றப்போ மிக சிறந்த முறைக்கு உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து போச்சு. மலம் சரியானாலே உங்களுக்கு வந்து பாதி பிரச்சனை சரியாது. அப்போ உங்களுக்கு பேசிக்கா என்ன பிரச்சனை? உங்களுக்கு வயிறு தான் பிரச்சனை. ஸோ வயிறை சரி பண்ணுங்க. மலச்சிக்கல் மட்டும் இல்ல, உடம்புல இருக்க எல்லா சிக்கலும் நமக்கு வந்து தீரக்கான வாய்ப்புகள் அதிகம். பண்ணிட்டு பயனடைங்க. நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க. பலன்களை உணரலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். நம்ம அகாடமியில வந்து புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. வர்ம புள்ளிகள் சிறு தொகுப்பு சொல்லிட்டு 185 வர்ம புள்ளிகள் எடுத்து அது ஒவ்வொரு வர்ம புள்ளி எங்க இருக்குது, அதை எப்படி இயக்கணும், என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும், அதோட பலன்கள் என்னங்கிறது தமிழ்ல வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா புக்கு போட்டுருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் மாதிரி இருக்காது. யூசர் ஃப்ரெண்ட்லியா டெக்ஸ்ட் புக் மாதிரியே இருக்கும். அதே இது இங்கிலீஷ்ல வந்து டெக்ஸ்ட் புக் ஆன் வர்மம் தெராப்பின்னு போட்டிருக்கோம். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய முதிரைகள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு புக்குங்க. முதிரைகளும் நமது நன்மைகள் போட்டு விரல்கள் முடலும் போட்டோம். ஏற்கனவே வந்து ஒரு புக்கு போட்டிருந்தோம். இது வந்து
ஒரு 100 முத்திரைகள் போடணும். இப்போ வந்து 150 முத்திரையை ஆட் பண்ணி இப்போ வந்து ரிவைஸ்டு புக் போட்டுருக்கோம். அப்புறம் அக்குவர்ம முத்திரான்னு ஒரு புக் போட்டிருக்கோம். ஒரு வியாதின்னு வந்தீங்கன்னா அக்கு பஞ்சர் இல்லை அக்கு பசல என்ன புலிகள் கொடுக்கிறது, வர்மத்தில் என்ன புலிகள் கொடுக்கிறது, முதிரைகள் என்ன கொடுக்கணும், என்ன உணவு முறை கொடுத்துருக்கு ஒரு போனார் தமிழ் முறை மாதிரி மிக அருமையான ஒரு புக்குங்க. இது நிறைய ஹீலர்ஸ் எல்லாம் பேசிக் வாங்கிக்கலாங்க. அப்புறம் ஒய்என்எஸ்ஏ யாமாமோட்டோ நியூஸ் கால் பக்கு பஞ்சர் இதில் ஒரு புக் இருக்குங்க. அப்புறம் வந்து அக்குபஞ்சர் புள்ளிகளோட கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. மொத்தம் வந்து 22 கேட்டகரி இருக்கு. தாய் புள்ளி, சேய் புள்ளி, அரகரை பாயிண்ட், எலிமெண்ட் பாயிண்ட், ஃப்ரண்ட் மீன், பேக் மீன் சொல்லிட்டு ஒரு கோஸ்ட் பாயிண்ட் 22 வெரைட்டி இருக்குங்க. அது என்ன பேசிக் தெரியறப்ப நமக்கு எது யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. இதே பொத்ராஸ் வந்து டாக்டர் இன் யுவர் ஃபிங்கர்ஸ்னு ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் வர்மத்தில் வந்து ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் புக்கு போட்டிருக்கோம். எந்த வர்மத்துக்கு எந்த என்ன வியாதிக்கு என்ன வர்மத்துறது ஒரு டக்குனு குயிக் ரெஃபரன்ஸ் மாதிரி கையேடு மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் மலர் மருத்துவம் புரிதல் எழுது, மலர் மெடிசன், மனச்சிக்கல் சரியான மலச்சிக்கல் சரியாகும். ஸோ மலர் மெடிசன் கற்றுக்கிட்டீங்கன்னா நமக்கு மனசை சரி பண்றப்போ எல்லாமே இருக்கும். அப்புறம் 325 அக்குபஞ்சர் புள்ளிகள். இது வந்து பீட்டர் டெட்மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நமக்கு தேவையான பொருள் மட்டும் நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து படிச்சு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ரிடியூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு புள்ளிக்கு ஒரு பேஜ் 400 பேஜில் புக்கு போட்டிருக்கோம். இதோட விலை வந்து 1200 ரூபாய்ங்க. எல்லா ஹீலர்ஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர்ம அடங்கல்களும் தனியாக இருக்கு. அடங்கல் உயிரை காக்கக்கூடிய வர்மங்கள் அது என்னன்னு சொல்லி புக்கு போட்டிருக்கோம். அப்புறம் டாக்டர் டான் போட பேலன்ஸ் மெத்தட்ல ஒரு புக்கு போட்டிருக்கோம். இதோட விலை வந்து 700ங்க. கீழே 1000 போட்டுருக்கு. 700 உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொரியர் சார்ஜ் $2 எக்ஸ்ட்ரா. இது போக மாஸ்டர் டுங்னு ஒரு புக்கு, அவரோட அக்குபஞ்சர் புள்ளிகள் ஒரு 1975 அப்புறம் இவர் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. மிக அருமையான புக்குங்க. ரிசல்ட் சூப்பராக இருக்குது. இதோட விலை வந்து $1000, கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ராங்க. புக்கெல்லாம் வேணுங்கிறவங்க என்னோட அட்ரஸுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நிறுவனத்தில் விற்பனைக்கு வந்து வச்சிருந்தீங்கன்னா வர்ம முறிவு எண்ணெய் ஒரு 100 ml வந்து 300 ரூபாய்ங்க. ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். மின்சார தைலம் 3 ml வந்து 50 ரூபாய். தலைவலி பாம் கருணச்சி களிம்புன்னு சொல்லுவோம், இது வந்து 15 ml வந்து 30 ரூபாய்ங்க. இது வந்து கொரியர் பண்ணுறோம், வாங்கிக்கலாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.